பனு முஸ்தலஹ் என்ற ஒரு யுத்தத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அந்த யுத்தம் நடந்தது, வெற்றி கிடைத்தது. அந்த பனு முஸ்தலஹ் யுத்தக்களத்திலே வெற்றி கிடைத்ததற்கு பிறகு சில நாட்கள் அந்த இடத்திலேயே தங்கி ஓய்வு பெற்று திரும்பலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறாங்க. ஒரு கிணறு, தண்ணீர் துறை, அதிலே சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கென்று ஒரு பணியாளர் இருந்தார். அவர் தண்ணீர் எடுக்க போகிறார். அங்க தண்ணீர் எடுக்க போகும் பொழுது மதீனாவாசிகளில் அன்சாரி தோழர்களில் ஒருவரும் தண்ணீர் எடுக்க போறார். இந்த தண்ணி எடுக்கக்கூடிய வேளையிலே யாரும் முந்தி பிந்திங்கிறது ஏதாவது மாதிரி ஒரு நிலைகள் ஏற்பட்டு அந்த நஃப்ஸுடைய பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டு பேருக்கும் இடையிலே சர்ச்சைகள் வந்தது. சர்ச்சைகள் வந்ததும் தனக்கு சப்போர்ட்டாக இந்த மதீனாவாசி ஆட்களை எல்லாம் அழைக்கிறார். யா லல் அன்சார், மதீனாவாசிகளே வாங்கங்கிறார். இவர் யா லல் முஹாஜிரின், மக்காவாசிகளே வாங்கினாங்க. ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. நிறைய சர்ச்சைகள்லாம் நடந்தது. இந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்பவனும் அதில் இருக்கிறான். அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவன் தான், ஆனால் முஸ்லீம் இல்லை. முனாஃபிக்குகளினுடைய லீடர், நயவஞ்சகர்களுடைய தலைவன் அவன். அவன் வந்து சொல்றான் அன்சாரிகளை பார்த்து, ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க நீங்க இந்த மக்காவாசிகளுக்கு, இவர்கள்லாம் நாடோடிகள். நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, இவர்களுக்கு அதிகமாக நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். வாழ்க்கையை கொடுத்தீங்க, உங்களுடைய உறைவிடத்தை கொடுத்தீர்கள், உங்களுடைய சொத்திலே பங்கு கொடுத்தீர்கள், என்னவெல்லாம் செய்தீர்கள், எல்லாம் ஒரு லிமிட்டோட இருக்கணும் நான் சொன்னா இல்லையா? நாம் மதீனாவிற்கு திரும்பியதற்கு பிறகு இந்த தில்லத்தான இழிவானவர்களை கண்ணியமானவர்களாகிய நாம் வெளியேற்ற வேண்டும். யார்? மக்காலிருந்து வந்த முஹாஜிர்கள்லாம் வெளியேற்றணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறான் அவன். சூரத்துல் முனாஃபிகூன்ல இது பேசும், இந்த வசனம் பேசும். இப்படியெல்லாம் பேசி அவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த செய்தி வந்து கிடைக்கிறது, மனவேதனை அடைகிறது. இது நீண்ட செய்தி, கருவை மட்டும் நான் பேசுகிறேன். ஒரு கட்டத்தில் தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு செய்தி பரவியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலை கொல்லுமாறு கட்டளையிட்டுட்டாங்க. யாராவது கொல்லுங்கப்பா, அவன் இருந்தால் சரி வராது அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ரூமர், வதந்தி பரவியது. அவருடைய மகனார், இந்த இப்னு சலூலினுடைய மகனாருடைய பெயரும் அப்துல்லா தான். அந்த காலத்தில் அத்தாக்கும் மகனுக்கும் ஒரே பெயர் இருக்கும். இது நிறைய நீங்கள் பார்க்கலாம், அரபுகளினுடைய வழக்கம் அது. அந்த மகனார் நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, யார சொல்லலாம், என் தந்தையை கொல்லுமாறு நீங்கள் உத்தரவிட்டு இருக்கிறீங்களா, அவர் கொல்லப்பட வேண்டியவரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அப்படி ஒரு உத்தரவை நான் பிறப்பிக்கவில்லை. அப்படி ஒரு உத்தரவை நீங்கள் பிறப்பிப்பதாக இருந்தால் நாயகமே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். என் தந்தையை பொறுத்த வரைக்கும் என்னோடு கிருபையாக இருக்கிறார். என் தந்தையை பொறுத்த வரைக்கும் என்னோடு நல்லா இருக்கிறார், என்ன நல்லா கவனிச்சுக்கிறார், ரொம்ப பிரியமாக இருக்கிறார். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் அவர் செய்து முடித்தவர், இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் கொல்லப்பட வேண்டியவர் என்று தாங்கள் உத்தரவு பிறப்பித்தால், இந்த இளைஞர் பேசுறார், உத்தரவு பிறப்பித்தால் அவர் யாராவது ஒருத்தர் கொண்டுட்டாருன்னு வைங்க, யாராவது ஒருத்தர் நீங்க உத்தரவு பண்ணிட்டா யாராவது கொண்டுடுவாங்க. அப்படி கொன்னுட்டா எனக்கு மனசு பொறுக்காது. எப்படி இருந்தாலும் எனக்கு அத்தா தானே, என்னை பெற்றவர் இல்லையா, என்னை வளர்த்தவர் இல்லையா, எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நிறைவாக செய்தவர் இல்லையா, ஆக எனக்கு மனசு பொறுக்காது. எப்போதாவது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது என் அத்தாவை கொண்டவரை நான் கொண்டுடுவேன்.
என் மனசு அப்படி எனக்கு இருக்கிறது அப்படி ஓப்பனாக பேசுகிறாங்க. அப்படி கொன்றதால் நான் எங்கே போவேன்? ஒரு முஸ்லீமை கொன்றதால் நான் நரகத்திற்கு போய்விடுவேன். தன்னையே சொல்கிறாங்க, ஒரு முஸ்லிமை கொன்றதால் நான் நரகத்திற்கு போய்விடுவேன். அநியாயமாக அவரை கொண்டுட்டு அவர் என்னுடைய தந்தையை கொண்டார் என்றால் அது உத்தரவு, உங்களினுடைய உத்தரவு என்பது அல்லாஹ்வினுடைய உத்தரவு. ஆனாலும் என் மனசு பொறுக்காது இல்லையா? நான் என்ன செஞ்சிருவேன்? கொண்டுடுவேன்னு வைங்க. கொண்டுட்டா நான் எங்கே போவேன்? நரகத்துக்கு போவேன். இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனால் நாயகமே, அவர் கொல்லப்பட வேண்டியவர் என்று இப்போது நீங்கள் சொன்னால் என் வாளை எடுத்து நானே என் தந்தையை கொண்டு விடுவேன். யாரையும் கொல்வதற்கு அனுமதிக்க மாட்டேன், ஆனால் நான் கொல்லுவேன் என்று சொன்னபோது சலதான் சொன்னாங்க, நான் அப்படி கொல்வதற்கு அனுமதிக்கவில்லை, உங்களையும் நான் அனுமதிக்கவில்லை, யார்கிட்டையும் அந்த உத்தரவு பிறப்பிக்கவில்லை. அவர் நம்மோடு நல்ல சுஹபத்தோடு இணக்கத்தோடு பிரியத்தோடு இருந்தால் நாமும் அப்படி இருப்போம் என்று சொல்லி சப்ஜெக்டை முடிக்கிறாங்க.